ஹலோ எவ்ரிவான், ஐ எம் ராஜ். வெல்கம் டு அவர் சேனல். உயிருலகம் அப்படின்ற சாப்டர் தான் இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம நடத்தக்கூடியதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானதாக இருக்கும். இப்போ நீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பாடத்திலிருந்து 1லேருந்து 2 கேள்விகள் வந்து கேட்பாங்க. அதிகபட்சமாக இதில் 2 கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பொதுவாக ஒவ்வொரு வருஷமும் ஒரு கேள்வியை வந்து நம்ம இந்த பாடத்திலிருந்து எதிர்பார்க்க முடியும். இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லித்தரேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம உயிருலகம்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். உயிருலகம் அப்படின்றது ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, உயிருள்ள அனைத்தையும் சேர்த்து நம்ம உயிருலகம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த உலகத்தில் எதுக்கெல்லாம் உயிர் இருக்குது, எதுக்கெல்லாம் உயிர் இல்லை அப்படின்றது நமக்கு தெரியும். சரிங்களா? அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிருள்ளவைகளை அனைத்தையும் சேர்த்து நம்ம உயிருலகம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உயிருலகம் என்பது நுண்ணுயிர்கள், தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்கள் எல்லாத்தையுமே வந்து உள்ளடக்கியது தான் உயிருலகம். சரிங்களா? இப்போ உயிருள்ளவை அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில பண்புகள் இருக்கும். நான் இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், உயிர் உள்ளதுன்னா என்ன அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? ஒரு சில விஷயங்களை வந்து ஒரு சில பண்புகளை நீங்கள் சொல்வீங்க. என்னென்ன சொல்லலாம்? அது வந்து வளர்ச்சி அடையணும், இனப்பெருக்கம் செய்யணும், இந்த மாதிரியான ஒரு சில பண்புகளை வந்து நீங்கள் சொல்வீங்க. கரெக்டுங்களா? அப்போ உயிருள்ளவை அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில சிறப்பு தனித்துவமான பண்புகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்துக்கும் வளர்ச்சி, சுற்றுச்சூழலை உணரக்கூடிய திறன், இனப்பெருக்கம், அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில தனித்துவமான சிறப்பு பண்புகள் இருக்கிறத நம்ம தெளிவாக வந்து பார்க்க முடியும். இந்த சிறப்பு வாய்ந்த பண்புகளை வச்சு தான் உயிரினங்களை வந்து நம்ம உயிரற்ற பொருட்கள்ல இருந்து வேறுபடுத்தி பார்க்க முடியுது. இப்போ உயிரற்ற பொருட்கள் அப்படின்னா அதை நம்ம எளிதாக வந்து கண்டுபிடிக்க முடியும். உயிருள்ள பொருட்கள் எது அப்படின்னா எளிமையாக நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இப்போ ஒரு தாவரத்துக்கும் ஒரு கல்லுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா தாவரம் வந்து உயிர் உள்ளது, அது வளரக்கூடியது, கல்லுலாம் வளராது. இந்த மாதிரியான ஒரு சில பண்புகளை வச்சு நீங்கள் உயிரற்றவை எது, உயிருள்ளவை எது அப்படின்றத உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அப்போ உயிருலகம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பூமியில் இருக்கக்கூடிய உயிருள்ளவைகளை அனைத்தையும் சேர்த்து நம்ம உயிருலகம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த உயிரினங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பூமியில் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் வாழும் அப்படின்னு கிடையாது. எந்த மாதிரியான ஒரு வாழிடத்துலையும் வந்து அது வாழக்கூடிய சிறப்பு பண்புகளையும் அதுக்கு பெற்றிருக்கு. இப்போ எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா மலைகள்லையும் நம்ம உயிரினங்களை பார்க்கலாம். இலையுதிர் காடுகள், கடல்கள், நன்னீர் ஏரிகள், பாலைவனங்கள், அப்படி இல்லைன்னா வெந்நீர் ஊற்றுகள் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த கடலுக்கு அடியில் வந்து எரிமலைலாம் வெடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே ரொம்பவுமே வெப்பமாக இருக்கும். அது பல வருடங்களாக அப்படியே வந்து இருக்கலாம். அதை தான் நம்ம வெந்நீர் ஊற்றுகள் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடியில் எப்போவுமே எரிமலை வெடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய தண்ணி மட்டும் எப்போவுமே வந்து வெப்பமாக இருக்கும். அந்த மாதிரியான தண்ணிகள்லையும் ஒரு சில உயிரினங்கள் வந்து வாழுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த உயிரினங்கள் அப்படின்றது வந்து அனைத்து வகையான வாழிடங்களிலும் உயிரினங்கள் காணப்படுகின்றன. ஒரு சில இடத்துல மட்டும்தான் உயிரினம் இருக்கும், நிலத்தில் மட்டும்தான் உயிரினம் இருக்கும். தண்ணிக்கடியில் வந்து உயிரினங்கள் இருக்காது அப்படின்லாம் கிடையாது. தண்ணிக்கடியிலையும் பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் வந்து இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த உயிருலகம் அப்படின்றது நம்மளுடைய பூமியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உயிருள்ளவைகளையும் சேர்த்து நம்ம உயிருலகம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த பாடத்தில் நம்ம முதல்ல என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த பாடத்தில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத சொல்கிறேன். உயிரினங்களின் பொது பண்புகள் என்னென்ன அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்குறோம். ஒரு உயிரினம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில சிறப்பு பண்புகள் இருக்குது, தனித்துவமான பண்புகள் இருக்குது. சரி, அப்போ முதல்ல உயிரினங்களின் பொது பண்புகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கணும். ஒரு 5 பண்புகள் வந்து நம்மளுடைய புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 5 பண்புகளை பற்றி நம்ம ஒவ்வொன்றுத்தையும் தெளிவாக வந்து நம்ம பார்க்கணும். சரிங்களா? இது நம்ம அடுத்த வீடியோவில் இருந்து பார்ப்போம். அடுத்து வந்து உயிரின உலகின் பல்வகைத்தன்மை. அது என்ன உயிரின உலகின் பல்வகைத்தன்மை? இப்போ இந்த உயிருலகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு உயிரினமாக இருக்குது. இப்போ மனிதர்கள் மட்டுமா நம்ம இந்த உலகத்தில் இருக்கோம்? கிடையாது. பல வகையான உயிரினங்கள் இருக்குது. ஆயிரக்கணக்கான வித்தியாசமான உயிரினங்கள் இருக்குது. அதை தான் பல்வகைத்தன்மை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்மளுடைய உயிருலகத்தில் பல்வகைத்தன்மை கண்டிப்பாக காணப்படுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எத்தனை வகையான உயிரினங்கள் இருக்குது அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அப்போ எத்தனை வகையான உயிரினங்கள் இருக்குது அதை வந்து படிக்கிறதுக்கு, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அறிவியல் அறிஞர்கள் வந்து ஒரு சில முயற்சிகளை எடுத்திருக்காங்க, ஒரு சில நுட்பத்தை வந்து கையாண்டிருக்காங்க. ஸோ அப்போ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றது தான் உயிரின உலகின் பல்வகைத்தன்மையில வந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? அடுத்து வந்து வகைப்பாட்டு பிரிவுகள். உயிரினங்களை வந்து வகைப்படுத்துறதுக்கு ஒரு சில பிரிவுகள் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ உயிருலகம்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது உயிரினங்களுடைய பொது பண்புகளை வந்து நம்ம பார்க்க போகிறோம். உயிரினங்களின் பொது பண்புகள்.
இந்த 5 பண்புகள பத்தி தான் நம்ம தெளிவா வந்து பார்க்க போறோம். இவ்வளோதான் உயிரினங்கள்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இன்னொரு சில பண்புகள்லாம் இருக்கு. பட் நம்மளுடைய புத்தகத்துல இந்த 5 பண்புகள பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பண்புகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். 1 வளர்ச்சி, 2வது இனப்பெருக்கம், 3வது வளர்சிதை மாற்றம், 4வது செல் அமைப்பு, 5வது உணர்வு. இந்த 5 பொது பண்புகள் ஒவ்வொன்னத்த பத்தியும் தான் நம்ம தெளிவா வந்து பார்க்க போறோம். சரி, இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி 2 விஷயங்கள வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பொது பண்புகளே வந்து நம்ம 2ஆ வந்து பிரிக்கலாம். என்னன்னா, 1 வரையறுக்கும் பண்பு, 2வது சிறப்பு பண்பு. சரி, முதல்ல இந்த வரையறுக்கும் பண்புனா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த பண்புகள் பிரத்யேகமாக உயிரினங்களில் மட்டுமே காணப்படுகிறது. அப்போ இந்த பண்புகள் இல்லாத உயிரினங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்போ இந்த வரையறுக்கும் பண்புகள் அல்லாத உயிரினங்கள் கிடையாது. அப்ப இதெல்லாம் வரையறுக்கும் பண்பு. வளர்சிதை மாற்றம், செல் அமைப்பு, உணர்வு இதெல்லாமே வரையறுக்கும் பண்பு. இது எல்லாமே உயிரினங்கள்ல மட்டும்தான் காணப்படுது. உயிருள்ளவை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல எல்லாத்துலயுமே இங்க இருக்கக்கூடிய இந்த 3 பண்புகளையும் நம்ம தெளிவா வந்து பார்க்க முடியும். இந்த பண்புகள் இல்லாம எந்த ஒரு உயிரினங்களுமே வந்து கிடையாது. அந்த விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த மாதிரி உயிரினங்கள்ல மட்டும் இருக்கக்கூடிய இந்த பண்புகளுக்கு பேரு வரையறுக்கும் பண்பு. சரி, அடுத்து சிறப்பு பண்பு. சிறப்பு பண்பு அப்படின்றது உயிரினங்களின் சிறப்பு பண்புகளாகும். சில உயிரினங்கள்ல இப்பண்புகள் விதிவிலக்காக இருக்கலாம். விதிவிலக்குனா என்ன? இல்லாம கூட வந்து இருக்கலாம். ஸோ அப்போ இந்த சிறப்பு பண்புகள் உயிரினங்கள்ல காணப்படக்கூடிய ஒரு சில சிறப்பு பண்புகள் தான். சிறப்பு பண்புனா என்ன? அந்த உயிரினங்கள்ல காணப்படக்கூடிய பண்புல ஒன்று. ஆனா இந்த பண்புகள் அந்த உயிரினங்கள்ல ஒரு சில சமயங்கள்ல இல்லாம கூட இருக்கலாம். விதிவிலக்காக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டு இனப்பெருக்கம். இனப்பெருக்கம் அப்படின்றது உயிரினங்களுடைய சிறப்பு பண்பு. இனப்பெருக்கம் என்ன? ஒரு உயிரினம் தன்னை மாதிரி ஒரு உயிரினத்தை தோற்றுவிக்கிறதுக்கு பேர் தான் இனப்பெருக்கம். இந்த இனப்பெருக்கம் உயிரினங்களின் சிறப்பு பண்பு. இந்த இனப்பெருக்கம் இல்லாத உயிரினங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. இப்போ மனிதர்கள் இடையில வந்து மலட்டுத்தன்மை. இப்போ மலட்டுத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா அவங்களால வந்து குழந்தை பெற்றுக்க முடியாது. அப்ப இனப்பெருக்கம் அப்படின்றது வந்து ஒரு சிறப்பு பண்பை ஒழிய அது உயிரினங்களை வந்து வரையறுக்கக்கூடிய ஒரு பண்புகளா கருத முடியாது. ஏன்னா இனப்பெருக்கம் இல்லாத உயிரினங்களும் வந்து இருக்கு. அதனால இனப்பெருக்கம் அப்படின்றது ஒரு சிறப்பு பண்புக்கு கீழே வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த சிறப்பு பண்புகள் வந்து உயிரற்ற பொருட்கள், உயிரற்றவைகளிலும் காணப்படும். எடுத்துக்காட்டு வளர்ச்சி. இந்த வளர்ச்சி அப்படின்றது ஒரு சிறப்பு பண்பு. உயிரினங்களை நம்ம பார்க்க முடியும். குட்டியா ஒரு உயிரினம் இருக்கு. ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுது? அந்த உயிரினங்கள் வந்து பெருசா வளருது. ஸோ அப்ப இந்த பண்பு உயிரினங்கள்ல இருக்கு. அதே மாதிரி இந்த பண்புகள் வந்து உயிரற்றவைகளிலும் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மலை வந்து சின்னதா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மலை இருக்கு. அது ஒரு 20, 30 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப பெருசாச்சு அப்படின்னா என்ன இருக்கு? அந்த மலை வளர்ந்துருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அது எப்படிலாம் வளருது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப இது வந்து ஒரு வளர்ச்சி தானே. அப்போ இது வந்து உயிரற்றவைகளிலும் காணப்படுது, உயிருள்ளவைகளிலும் காணப்படுது. அதனால இது வந்து ஒரு வரையறுக்கும் பண்பாலாம் வந்து எடுத்துக்க முடியாது. இது வந்து ஒரு சிறப்பு பண்புக்கு கீழே வச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ உயிரினங்களுடைய பொது பண்புகளை வந்து நம்ம 2 வகையா வந்து பிரிக்கிறோம். வரையறுக்கும் பண்பு, சிறப்பு பண்பு. வரையறுக்கும் பண்பு அப்படின்றது உயிரினங்கள்ல மட்டுமே வந்து காணப்படும். சிறப்பு பண்புகள் உயிரினங்கள்ல காணப்படும். அதே மாதிரி உயிரினங்கள்ல இல்லாமலே இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து உயிரற்ற பொருட்கள்ல வந்து காணப்படலாம். சரிங்களா? அப்ப நம்ம முதல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த சிறப்பு பண்புகள் என்னென்ன அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கம் இருக்கு. இந்த ஒவ்வொரு சிறப்பு பண்புகள் என்னென்ன அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு, அதுக்கடுத்து வரையறுக்கும் பண்பு என்னென்ன அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம சிறப்பு பண்புகள் எல்லாத்தையும் வந்து தெளிவா ஒவ்வொன்றத்தையும் வந்து பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது வளர்ச்சி. சரி, இந்த வளர்ச்சி அப்படின்னு வரும்போது முக்கியமா நீங்க 2 விஷயங்கள நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 1 எடை அதிகரிப்பு. அதாவது உடல் எடை அதிகரிச்சுச்சு அப்படின்னா அதை நம்ம வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். இங்க பாருங்க, தலைப்பிரட்டை மாதிரி ஒன்று இருக்கு. தலைப்பிரட்டை தான் இது. இது வந்து வளர்ந்து ஒரு பெரிய தவளையா மாறி இருக்கு. அப்ப என்ன ஆயிருக்கு? இதோடைய உடல் எடை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போயிருக்கு. அப்ப இதை நம்ம வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எண்ணிக்கை அதிகரிப்பு, அதையும் நம்ம வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லுவோம். இங்க பாருங்க, ஒரு செல் உயிரினம் வந்து 1 தான் இருக்கு. இது செல் பகுப்பின் மூலமா 2 ஒரு செல் உயிரினங்களா வந்து மாறி இருக்கு. அப்ப 2 வந்து புதுசா 1 வந்திருக்கு. அப்போ 1 அப்படின்றது 2ஆ மாறி இருக்கு. இந்த இடத்துல எண்ணிக்கை வந்து அதிகரிப்பு நடந்திருக்கு. அப்ப இதையும் நம்ம வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்வோம். ஸோ அப்ப எடை அதிகரிப்பு மற்றும் எண்ணிக்கை அதிகரிப்பு ஆகியவை வளர்ச்சியின் இரட்டை கூறுகள் ஆகும். ஸோ அப்போ வளர்ச்சியோட இரட்டை கூறுகள் என்ன? எடை அதிகரிப்பு, எண்ணிக்கை அதிகரிப்பு. இது 2மே வந்து வளர்ச்சி அப்படின்றத நீங்க தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ வந்து ஒவ்வொரு உயிரினங்களை எப்படி வளர்ச்சி நடைபெறுது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு செல் உயிரினங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செல் பகுப்பு மூலமா என்ன நடைபெறுது அப்படின்னா வளர்ச்சி வந்து நடைபெறுது. இப்போ ஒரு செல் உயிரினங்கள் எல்லாமே அதோடைய அளவுலாம் வந்து அதிகரிக்காது. அதோடைய உடல் எடையெல்லாம் வந்து அதிகரிக்காது. அதுக்கு பதிலாக அது எப்படி வளர்ச்சி அடையுது?
ஒரு செல் அப்படின்றது வந்து 2ஆ பகுப்படைஞ்சிச்சு அப்படின்னா, அந்த இடத்துல வளர்ச்சி நடைபெறுது அப்படின்னு அர்த்தம். அப்போ பொதுவா ஒரு செல் உயிரினங்கள் எல்லாமே வந்து செல் பகுப்பு மூலமா தான் என்ன நடைபெறுது? வளர்ச்சி வந்து நடைபெறுது. இத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அதே மாரி நெறைய பேர் வந்து ஒரு செல் உயிரினங்களுடைய அளவு இந்த மாரி இருக்கு. அதோடைய அளவு பெருசாச்சு அப்படின்னா, அது வளர்ச்சி அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் வந்து இந்த இடத்துல பெருசா எந்த ஒரு மாற்றங்களும் வந்து நடைபெறாது. ஸோ இதோடைய வளர்ச்சி எப்படி இருக்கு? 1 அப்படின்றது வந்து 2 செல்களா வந்து பகுப்படைஞ்சுச்சு அப்படின்னா, அத நம்ம வளர்ச்சி அப்படின்னு சொல்வோம். சரிங்களா? சரி. அடுத்து வந்து இப்போ அ பல செல் உயிரினங்களா நம்ம வந்து தாவரங்கள், விலங்குகள எடுத்துக்கலாம். தாவரங்கள்ல வந்து எப்படி வளர்ச்சி நடைபெறுது அப்படின்னா, அதோடைய வாழ்நாள் முழுக்க வந்து வளர்ச்சி வந்து நடைபெறும். அதோடைய வாழ்நாள் முழுக்க அதோடைய உடல்ல வந்து செல் பகுப்பு நடந்துகிட்டே இருக்கும். அதனால வளர்ச்சி அடைஞ்சுகிட்டே இருக்கு. இப்போ ஒரு மரத்த எடுத்துக்கலாம். அந்த மரம் வந்து ஒரு 2 வருஷம் வரைக்கும் தான் வளரும். 4 வருஷம் வரைக்கும் தான் வளரும் அப்படின்லாம் கிடையாது. அதோடைய வாழ்நாள் முழுக்க அதனால எவ்வளோ ஹைட் வளர முடியுமோ, அந்த அளவுக்கு உயரமா அது வளர்ந்து போய்க்கிட்டே இருக்கு. சரி, எதனால தாவரங்கள் வந்து அதோடைய வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து வளர்ச்சி அடையுது? யாருக்காவது தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சின்ன கிளாஸ்லாம் வந்து படிச்சிருப்போம். ஆக்குத்திசுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? அந்த ஆக்குத்திசுக்கள் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, தாவரங்களுடைய நுனிப்பகுதிகள்ல இருக்கும். இந்த இடத்துல தண்டு நுனிகள்ல, வேர் நுனிகள்ல, இந்த மாதிரி நுனிப்பகுதிகள்ல ஆக்குத்திசுக்கள் வந்து காணப்படும். இந்த ஆக்குத்திசுக்கள் இருக்கிறதால தான் தாவரங்கள்ல வந்து இந்த மாதிரி தொடர்ச்சியா வந்து வளர்ச்சி நடந்துகிட்டே இருக்கு. இப்ப நம்ம அந்த இடத்துல ஆக்குத்திசுக்கள் இல்ல அப்படின்னா, தொடர்ச்சியா வளர்ச்சி நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, நடக்காது. அப்ப ஆக்குத்திசுக்கள் தாவரங்கள்ல இருக்கிறதால தான் வளர்ச்சியானது அதன் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து நிகழ்கிறது. இத நீங்க தெளிவா வந்து புரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து விலங்குகள எடுத்துக்கலாம். விலங்குகள்ல இந்த வளர்ச்சி அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட வயது வரை மட்டுமே வந்து காணப்படுகிறது. இப்ப நம்மள எடுத்துக்கலாம். நம்ம வந்து வளர்ச்சி அப்படின்றது ஒரு 20 வயசோ, 22 வயசோ வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேல நம்ம ஹைட்ல வளர்ந்தோமான்னு கேட்டீங்கன்னா, பெருசா நம்மளுடைய வளர்ச்சி வந்து இருக்காது. அப்போ விலங்குகள்ல வந்து வளர்ச்சி அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேல வந்து வளர்ச்சி அடைய மாட்டோம். அப்ப தாவரங்கள்ல வளர்ச்சி அப்படின்றது அதோடைய வாழ்நாள் முழுக்க இருக்கும். அப்போ ஒவ்வொரு உயிரினங்கள்ல வளர்ச்சி எப்படி இருக்குன்னு தெரியுதா? சரி. இப்ப இன்னும் ஒரு சில விஷயங்கள நம்ம வளர்ச்சிய பத்தி பார்க்க போறோம். ஓகே. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதுல இருந்து கேள்விகள் வந்து நேரடியாவே வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இத நீங்க தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு செல் உயிரினங்கள்ல வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கம் ஆகியவை பரஸ்பரம் உள்ளடக்கிய நிகழ்வுகள் ஆகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்ன பரஸ்பரம் உள்ளடக்கிய நிகழ்வுகள்? இப்போ ஒரு செல் உயிரினங்கள எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு செல் உயிரினம் தான். இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா வளர்ச்சி அடையுது. அப்போ ஒரு செல் அப்படின்றது 2ஆ பிரிஞ்சுச்சு அப்படின்னா, அத நம்ம என்ன சொல்லலாம்? வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு செல் உயிரினங்கள்ல இனப்பெருக்கம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு செல் அப்படின்றது 2ஆ பிரிஞ்சுச்சு அப்படின்னா, அதையும் நம்ம இனப்பெருக்கம் அப்படின்னு தான் சொல்வோம். அப்போ ஒரு செல் உயிரினங்கள்ல வளர்ச்சி, இனப்பெருக்கம் அப்படின்றது தனித்தனியா நம்மளால வந்து பிரிச்சு பார்க்க முடியாது. இது எல்லாமே ஒண்ணோடு ஒண்ணு தொடர்புடையது. வளர்ச்சி அடைஞ்சுச்சு அப்படின்னா, அந்த இடத்துல இனப்பெருக்கமும் வந்து அடையும். அப்போ வளர்ச்சி அண்ட் இனப்பெருக்கம் அப்படின்றது பரஸ்பரம் உள்ளடக்கிய நிகழ்வு. எல்லாமே ஒரே நேரத்துல வந்து நிகழக்கூடியது. தனித்தனியாலாம் வந்து நிகழாது. அத நீங்க தெளிவா வந்து புரிஞ்சுக்கணும். இது நேரடியாவே வந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஒரு செல் உயிரினங்களில் வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கம் ஆகியவை டேஷ் உள்ளடக்கிய நிகழ்வுகள் ஆகும். எனது பரஸ்பரம் உள்ளடக்கிய நிகழ்வுகள் ஆகும். எல்லாமே ஒரேடியா நிகழக்கூடியது. ஒரு செல் உயிரினங்கள்ல வந்து வளர்ச்சி தனியா நடக்கும், இனப்பெருக்கம் தனியா நடக்கும் அப்படிலாம் கிடையாது. வளர்ச்சி, இனப்பெருக்கம் ஒரேடியா தான் நடக்கும். இந்த மாதிரி ஒரு செல் அப்படின்றது 2ஆ பிரிஞ்சுச்சு அப்படின்னா, அத நம்ம வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா இனப்பெருக்கம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஓகேவா? சரி, அடுத்து இப்போ பெரும்பாலான உயர் விலங்குகள் மற்றும் தாவரங்கள்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கம் ஆகியவை ஒன்றுக்கொன்று பரஸ்பரமற்ற நிகழ்வுகள் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பரஸ்பரமற்ற நிகழ்வுகள்? இப்போ விலங்குகள நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு வந்து முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, வளர்ச்சி வந்து நடக்கும். சரிங்களா? முதல்ல நம்ம வந்து வளர்ச்சி அடைஞ்சு, அதுக்கப்புறம் தான் நம்மளால வந்து இனப்பெருக்கம் வந்து செய்ய முடியும். அதனால வளர்ச்சி முதல்ல நம்ம அடைஞ்சு, அதுக்கப்புறம் இனப்பெருக்கம் செய்றதால, இது எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு அப்படியே ஒரேடியா நடக்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ வளர்ச்சி முதல்ல நடந்து, அதுக்கப்புறம் தான் இனப்பெருக்கம் நடைபெறுது. அதனால இது பரஸ்பரமற்ற நிகழ்வுகள் அப்படின்னு சொல்றோம். முதல்ல நம்ம வளரணும், நம்மளுடைய இனப்பெருக்க உறுப்புகள்லாம் வளரணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால இனப்பெருக்கம் வந்து செய்ய முடியும். ஸோ அப்போ பொதுவா விலங்குகள் எல்லாம் வந்து வளர்ச்சி முதல்ல நடைபெறும். அதுக்கப்புறம் வளர்ச்சி அடைந்த பிறகு தான் இனப்பெருக்கம் அப்படின்றது நடைபெறும். அதனால இத நம்ம பரஸ்பரமற்ற நிகழ்வுகள் அப்படின்னு சொல்றோம். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, அடுத்து வந்து வளர்ச்சின்றது முன்னாடியே நான் சொன்னேன். நிறை மற்றும் எண்ணிக்கை அதிகரிப்ப நம்ம வளர்ச்சி அப்படின்றத பார்த்தோம். இத்தகைய வளர்ச்சி உயிரற்ற பொருட்கள்லயும் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. உயிரற்ற பொருட்கள் எதுல காணப்படுது? இப்போ ஒரு மலைய எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு மலை இந்த மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி ரொம்ப பெருசா இருக்கு. அதுக்கான காரணம் என்ன? வெளிப்பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி காற்றின் மூலமா இந்த மலை மேல வந்து படியறதால என்ன ஆகுது? இந்த மலையோட உயரம் வந்து அதிகரிக்குது. இது எல்லாமே வெளியார்ந்த வளர்ச்சி. வெளியார்ந்த வளர்ச்சினா என்ன? வெளிப்பக்கத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து காற்றின் மூலமா இந்த இடத்துல வந்து படியறதால தான்
தான் இந்த மலையோட உயரம் அப்படின்றது அதிகரிச்சிருக்கு. அப்போ இது வந்து உயிரற்ற பொருட்கள்லையும் வந்து வளர்ச்சி அப்படின்றது வந்து காணப்படுது. இந்த மாதிரி உயிரற்ற பொருட்களில் வளர்ச்சி காணப்படுறதால இந்த வளர்ச்சியை வந்து நம்ம உயிரினங்களை வரையறுக்கும் பண்பாக நம்மளால எடுத்துக்கொள்ள முடியாது. வரையறுக்கும் பண்புனா என்ன? வரையறுக்கும் பண்பு அப்படின்றது உயிரினங்களில் மட்டும்தான் வந்து காணப்படும். உயிரினங்களை தவிர வேற எந்த ஒரு உயிரற்ற பொருட்கள்லையும் வந்து இருக்காது. இந்த இடத்துல வளர்ச்சி அப்படின்றது உயிரினங்களில் காணப்படுது, ஒரு சிறப்பு பண்பு தான். இருந்தாலும் உயிரற்ற பொருட்கள்லையும் வந்து என்ன இருக்கு? வளர்ச்சி வந்து இருக்கு. அதனால இதை நம்ம வரையறுக்கும் பண்பா நம்மளால எடுத்துக்கொள்ள முடியாது. சரிங்களா? அண்ட் இந்த வளர்ச்சி அப்படின்றது உயிரினங்களுடைய ஒரு சிறப்பு பண்பா நம்ம எடுத்துக்கலாம். சிறப்பு பண்புனா என்ன? இது உயிரினங்களில் காணப்படும், அதே சமயம் உயிரற்ற பொருட்களையும் வந்து காணப்படுது. அதனால இந்த வளர்ச்சி அப்படின்றது ஒரு சிறப்பு பண்பு. சரிங்களா? அண்ட் உயிரினங்களில் வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா அகம் சார்ந்த பண்பு. அகம்னா என்ன? உயிரினங்களுடைய வளர்ச்சி வந்து உட்புறத்துல இருந்து நிகழும். ஒரு சில பொருட்கள் வந்து நம்மளுடைய உடற்பகுதியில் உடலோட உட்பகுதியில் உருவாகிறதால தான் நமக்கு வளர்ச்சி அப்படின்றது வந்து நடைபெறுது. ஆனால் இந்த இடத்துல உயிரற்ற பொருட்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வளர்ச்சி அப்படின்றது வெளியார்ந்த வளர்ச்சி. வெளியில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து இந்த மாதிரி இது மேலே வந்து படிகிறதால தான் வளர்ச்சி வந்து நடைபெறுது. சரிங்களா? ஓகே. அப்போ வளர்ச்சினா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த வளர்ச்சியில் வந்து என்னென்னலாம் இருக்குது, ஒவ்வொரு உயிரினங்கள் எப்படி வளர்ச்சி அடையுது அப்படின்றத புரிஞ்சிருக்கும். உயிரினங்களை வந்து அதாவது வளர்ச்சி அப்படின்றத வந்து வரையறுக்கும் பண்பாக நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ வளர்ச்சி அப்படின்றது உயிரினங்களுடைய ஒரு சிறப்பு பண்பு அப்படின்றத மட்டும் நமக்கு தெளிவாக வந்து தெரியுது. சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 2வது வந்து இனப்பெருக்கம். இனப்பெருக்கம் அப்படின்றது என்ன? உயிரினங்கள் தன்னை மாதிரியே ஒரு ஒற்ற உயிரினங்களை வந்து தோற்றுவிக்கிறதுக்கு பேர் தான் இனப்பெருக்கம். உயிரினங்கள் அனைத்தும் தங்களை ஒத்த சந்ததிகளை உருவாக்கக்கூடிய திறன் இருக்கு. அந்த திறனுக்கு பேர் தான் இனப்பெருக்கம். இந்த இனப்பெருக்கம் அப்படின்றது உயிரினங்கள் வந்து பாலில்லா முறையிலோ இல்லை பால் இனப்பெருக்கத்தின் முறையிலோ தங்களுடைய சந்ததிகளை வந்து உருவாக்குகின்றன. பாலில்லா முறைனா என்ன? ஒரே உயிரினம், ஓகேங்களா, அது வந்து என்ன ஆகும்? துண்டாதல் மூலமாகவோ இல்லை அரும்புறுதல் மூலமாகவோ ஒரு சில உயிரினங்களை வந்து தோற்றுவிக்கும். குறிப்பாக இது வந்து நம்ம தாவரங்கள் இல்லை கீழ்மட்ட உயிரினங்களில் வந்து நம்ம பார்க்க முடியும். அப்போ பாலில்லா முறையிலையும் வந்து இனப்பெருக்கம் வந்து நடைபெறலாம். பால் இனப்பெருக்கத்தின் மூலமாகவும் இனப்பெருக்கம் நடைபெறலாம். பால் இனப்பெருக்கம் அப்படின்றது என்ன? ஆண் பெண் உயிரினங்கள் வந்து இணைந்து தங்களுடைய சந்ததிகளை வந்து உருவாக்குறதுக்கு பேர் பால் இனப்பெருக்கம். அதன் மூலமாகவும் வந்து நடைபெறலாம். சரிங்களா? அண்ட் இதுக்கு முன்னாடியே சொன்ன ஒரு விஷயம்தான், ஒரு செல் உயிரினங்களில் வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கம் வந்து ஒரே நேரத்தில் நடைபெறுகிறது. பரஸ்பர நிகழ்வு அப்படின்றத நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். இவை செல் பகுப்பின் மூலம் இனப்பெருக்கம் செய்கின்றன. அதே மாதிரி செல் பகுப்பு நடந்து 2 செல்கள் உருவாக்குச்சு அப்படின்னா அது வளர்ச்சி அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அதே இனப்பெருக்கம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். தப்பு கிடையாது. ஓகேங்களா? அப்போ இனப்பெருக்கம்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? சரி, இன்னும் ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இந்த உலகத்தில் வந்து பல உயிரினங்கள் வந்து இனப்பெருக்கம் செய்வது கிடையாது. அதாவது இனப்பெருக்க அதில் வந்து கிடையாது. ஸோ என்ன மாதிரியான உயிரினங்கள் இனப்பெருக்கம் இல்லை அப்படின்னா கோவேறு கழுதைகள், வேலைக்கார தேனீக்கள், மலட்டுத்தன்மை உள்ள மனிதர்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில உயிரினங்கள் வந்து இனப்பெருக்கம் செய்கிறது கிடையாது. ஸோ அதனால் இந்த இனப்பெருக்கம் அப்படின்ற பண்பை வந்து உயிரினங்களை வரையறுக்கும் பண்பாக நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியாது. வரையறுக்கும் பண்புனா என்ன? உயிரினங்களில் மட்டும்தான் காணப்படணும். இந்த பண்பு உயிரினங்களில் கிடையாது. அதனால் இது வரையறுக்கும் பண்பாக நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா கோவேறு கழுதைகள், இந்த கோவேறு கழுதைகள் அப்படின்றது ஒரு கழுதையும் ஒரு குதிரையும் வந்து ப்ரீட் பண்ணும்போது வரக்கூடியது கோவேறு கழுதை. இந்த கோவேறு கழுதைகள் வந்து இனப்பெருக்கம் செய்யும் தகுதி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதே மாதிரி வேலைக்கார தேனீக்கள், வேலைக்கார தேனீக்களுடைய வேலை என்ன? போய் தேனை சேகரிக்கிறது தான் அதோடைய வேலை. இனப்பெருக்கம் செய்கிறது அதோடைய வேலை கிடையாது. அதே மாதிரி மலட்டுத்தன்மை உள்ள மனிதர்கள், ஒரு சில மனிதர்களுக்கு வந்து குழந்தை பெற்றுக்கக்கூடிய தகுதி வந்து இருக்காது. ஸோ அவங்களாம் வந்து இனப்பெருக்கம் கிடையாது. சரிங்களா? அப்போ இந்த இனப்பெருக்கம் அப்படின்றது உயிரினங்களில் வந்து இல்லாமல் கூட இருக்குது. ஸோ அதனால் இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வரையறுக்கும் பண்பாக நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியாது. இனப்பெருக்கம் அப்படின்றது உயிரினங்களுடைய ஒரு சிறப்பு பண்பு அப்படின்றத மட்டும் தெளிவாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ முதல்ல உயிரினங்களுடைய சிறப்பு பண்புகள் 2த்தை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கத்தை பற்றி நம்ம பார்த்தாச்சு. இது 2மே உயிரினங்களுடைய சிறப்பு பண்புகள். சரிங்களா? அடுத்து வந்து உயிரினங்களை வரையறுக்கக்கூடிய பண்புகளாக இருக்கக்கூடிய வளர்ச்சிதை மாற்றம், செல் அமைப்பு, உணர்வு, இதெல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது வளர்ச்சிதை மாற்றம். இதுக்கு முன்னாடி வளர்ச்சி இனப்பெருக்கத்தை பார்த்தாச்சு. இப்போ வளர்ச்சிதை மாற்றம்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்றது ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு உயிருள்ள அமைப்புகளில் நடைபெறக்கூடிய வேதி வினைகளுடைய ஒட்டுமொத்தத்தையும் சேர்த்து நம்ம வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்மளுடைய உடலுக்குள்ள வந்து நிறைய வேதி வினைகள் வந்து நடைபெறுது. அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து நம்ம வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்றது என்ன? உயிருள்ள செல்களில் நடைபெறுகின்ற அனைத்து உயிர் வேதி வினைகளையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக வளர்ச்சிதை மாற்றம் என்கிறோம்.
உயிர் வேதி வினைகள்னா என்ன? இப்போ நம்மளுடைய உடல்ல நடைபெறக்கூடிய வேதி வினைகள உயிர் வேதி வினைகள் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ஒரு உயிருள்ள செல்களோ இல்ல ஒரு உயிருள்ள அமைப்புகள்ல நடைபெறக்கூடிய வேதி வினைகள உயிர் வேதி வினைகள் அப்படின்னு தான் நம்ம சொல்வோம். இப்போ எடுத்துக்காட்டு செரித்தல். செரித்தல் அப்படின்றது வந்து ஒரு உயிர் வேதி வினை தான். ஓகேங்களா? ஸோ அப்போ செரித்தல் அப்படின்றது வந்து உயிரினங்கள்ல மட்டும் தான் நடைபெறும். அதனால இதுக்கு பேரு ஒரு உயிர் வேதி வினை இல்லைன்னா வளர்சிதை மாற்ற வினை அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அப்போ வளர்சிதை மாற்ற வினைகள் அப்படின்றது உயிரினங்கள்ல மட்டும்தான் வந்து நடைபெறுது. அதனால இதை நம்ம வரையறுக்கும் பண்பு அப்படின்னு நம்ம தெளிவா வந்து சொல்லலாம். சரிங்களா? இந்த மாதிரி வந்து வளர்சிதை மாற்ற வினைகள் வந்து உயிரற்ற பொருட்கள்ல நடைபெறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வந்து நடைபெறாது. இது உயிருள்ள செல்களோ இல்லை உயிருள்ள அமைப்புகள்ல மட்டும்தான் வந்து நடைபெறும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வளர்சிதை மாற்ற வினைகளை வந்து செல்லுக்கு வெளியே கூட நம்ம வந்து நிரூபிக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டு செரித்தல் நான் சொன்னேன். அந்த செரித்தலை வந்து நம்ம வெளியில், அதாவது ஒரு லேப்ல ஒரு ஆய்வகத்தில் கூட நம்மளால வந்து நிரூபிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பீக்கரை எடுத்துக்கிட்டு அதில் வந்து நம்ம இப்போ உணவு அந்த இடத்துல உள்ள வச்சுட்டு அதுக்கு தேவையான அந்த செரித்தலுக்கு உண்டான நொதிகளை நம்ம வந்து சேர்க்கும்போது இந்த இடத்துலையும் வந்து செரித்தல் வந்து நடைபெறுது. அப்போ செல்லுக்கு வெளியேயும் வந்து அந்த வினைகளை வந்து நம்மளால வந்து நிரூபிக்க முடியும். செல்லுக்கு வெளியே நிரூபிக்கிறதால அது வந்து ஒரு உயிர் வேதி வினை தான். ஆனால் செல்லுக்கு வெளியில் வந்து நடைபெறுது. அதை மட்டும் நீங்கள் தெளிவாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் பொதுவாக இந்த உயிர் வேதி வினைகள் அப்படின்றது உயிரினங்களுடைய உட்புறத்தில் தான் வந்து நடைபெறும். உயிரினங்களுக்குள்ள தான் வந்து நடைபெறும். ஸோ இந்த மாதிரி பல வகையான உயிர்வேதி வினைகள் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து தான் வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா செரித்தலை சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சுவாசித்தல், சிறுநீர் உருவாதல், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில வேதி வினைகள்லாம் இருக்குது. ஏடிபி உருவாதல், இது எல்லாத்தையுமே நம்ம வளர்சிதை மாற்றம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இது எல்லாமே உயிரினங்களில் மட்டும்தான் நடைபெறும். அதனால் இதை நம்ம வரையறுக்கும் பண்பு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து இருக்கக்கூடியது செல் அமைப்பு. இந்த செல் அமைப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு உயிரினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த உயிரினம் அப்படின்றது எதனால் ஆனது? செல்களால் ஆனது. உயிரினங்களுடைய அடிப்படை அழகு என்ன? செல். செல்களில் ஒன்று சேர்ந்து தான் ஒரு உயிரினங்களுடைய ஒரு கட்டமைப்பு தோற்றத்தை வந்து உருவாக்குது. இதான் நம்ம முன்னாடியே வந்து படிச்சிருப்போம். அப்போ உயிரினங்கள் அப்படின்றது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட செல்களால் ஆனது. ஒரே ஒரு செல் இருந்தது அப்படின்னா அது ஒரு செல் உயிரினம். இப்போ நம்மலாம் வந்து பல செல் உயிரினம். நம்மளுடைய உடல் அப்படின்றது வந்து பல வகையான உறுப்புகள் ஒன்று சேர்ந்து தான் நம்மளுடைய உடல் அப்படின்றது வந்து உருவாயிருக்கு. முதல்ல செல் இருக்கும். அந்த செல் எல்லாமே ஒன்று சேர்ந்து திசுக்களை உருவாக்கும். திசுக்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு சில உறுப்புகளை உருவாக்கும். நம்மளுடைய உடலில் வந்து பல வகையான உறுப்பு மண்டலங்கள் இருக்குது. அந்த உறுப்பு மண்டலங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து தான் நம்மளுடைய உடலை வந்து உருவாக்கியிருக்கு. அப்போ உயிரினங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உயிரினங்களுடைய அடிப்படை அழகு என்ன? செல்கள் தான். அப்போ உயிரினங்களில் கண்டிப்பாக செல்கள் இருக்கும். செல் இல்லாத ஏதாவது உயிரினம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அப்போ செல் அமைப்பு அப்படின்றது வந்து உயிரினங்களுடைய வரையறுக்கும் பண்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போ இது ஏன் வரையறுக்கும் பண்புன்னு சொல்கிறோம்? ஏன்னா செல்கள் இல்லாமல் எந்த ஒரு உயிரினங்களும் கிடையாது. அதனால் இதை நம்ம வரையறுக்கும் பண்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து இருக்கக்கூடியது வந்து உணர்வு. உணர்வு அப்படின்றது என்ன? சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த தூண்டலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம துலங்களை வந்து வெளிப்படுத்துகிறோம். என்ன ஒரு தூண்டல்கள் வந்தாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி துலங்களை வந்து ஏற்படுத்துகிறோம். இப்போ வெளியில் வந்து வெயில் அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல நம்ம ஹாப்பியாக போயிட்டு நடந்துட்டு வர முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. ஒரு கொடை எடுத்துகிட்டு போவோம். இல்லைனா வெளியில் போகும்போது செப்பல் போட்டு போவோம். இந்த மாதிரி ஏதாவது வந்து நம்ம பண்ணுவோம். வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய தூண்டல்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய துலங்குகள் வந்து இருக்குது. சரிங்களா? உயிரினங்கள் வந்து தங்கள் சூழலை உணர்ந்து நம்மளை சுற்றி என்ன மாதிரியான சூழல் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சுற்றுச்சூழல் தூண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி பதிலளிக்கும் திறன் நம்மகிட்ட இருக்குது. இப்போ வெளியில் வந்து ஒளி அதிகமாக இருக்குது, அதாவது வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வெள்ளை கலரில் வந்து ஷர்ட்ஸ் வந்து நம்ம போடுவோம். அதே மாதிரி கருப்பு கலரில் இருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ் எல்லாம் நம்ம போட மாட்டோம். இந்த மாதிரியான ஒரு சில துலங்களை வந்து நம்ம வெளிப்படுத்துகிறோம். அதே மாதிரி மழை பெய்யுது, இப்போ அதிகமாக வெளியில் வந்து நீர் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குடலாம் வந்து கொண்டு போவோம். ஸோ அப்போ வெப்பநிலை, பிற உயிரினங்கள், வேதிப்பொருட்கள் இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பதில்களை வந்து நம்ம கொடுப்போம். சுற்றுச்சூழலில் என்ன மாதிரியான நிலைமை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய எல்லா செயல்களும் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ தூண்டுதல்களுக்கு ஏற்ற பதில் அளிக்கிறதுக்கு பேர் தான் உணர்வு. ஸோ எல்லா உயிரினங்களும் தங்களுடைய சுற்றுப்புறத்தை பற்றி அறிந்து இருக்கின்றன. தன்னுடைய சுற்றுப்புறத்தில் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது அப்படின்றது நமக்கு தெளிவாக வந்து தெரியுது. சரிங்களா? அதனால் உயிரினங்களில் வந்து நம்ம இந்த உணர்வு அப்படின்றது ஒரு வரையறுக்கும் பண்பு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு கல்லை கொண்டு போயிட்டு அதிக வெப்பமாக இருக்கிற இடத்துல போட்டாலும் அது அப்படியே தான் இருக்கும். ரொம்ப குளிராக இருக்கக்கூடிய இடத்துல போட்டாலும் அது அப்படி தான் இருக்கும். ஆனால் ஒரு உயிருள்ள ஒரு உயிரினத்தை கொண்டு போயிட்டு வெப்பமாக இருக்க இடத்துல போய் போட்டு பாருங்கள், ரொம்ப வந்து
பயந்து போயிட்டு அந்த கை கால்லாம் நடுங்கிறது ஆரம்பிக்கும். அந்த தோல்லாம் வந்து ஒரு மாதிரி அதோடைய நிறத்துல வந்து மாறுறத நம்ம பார்க்க முடியும். அதே மாரி ஒரு உயிரினத்த தூக்கிட்டு போயிட்டு அதிகமா வந்து குளிரா இருக்கக்கூடிய இடத்துல போட்டு பாருங்க, உடல்லாம் வந்து நடுங்க ஆரம்பிக்கும். ஸோ அப்ப அந்த சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி அந்த உயிரினங்கள் வந்து என்ன பண்ணுது? பதிலளிக்க ஆரம்பிக்குது. இத தான் நம்ம உணர்வுகள் அப்படின்னு சொல்றோம். இது உயிரினங்கள்ல மட்டும் தான் வந்து காணப்படுது. அதனால இது நம்ம வரையறுக்கும் பண்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சுய உணர்வு கொண்ட ஒரே உயிரினம் மனிதன் மட்டும் தான். இந்த சுய உணர்வு அப்படின்றது மனிதன்ல மட்டும் தான் இருக்கு. வேற உயிரினங்கள்ல வந்து கிடையாது. அது என்ன சுய உணர்வு? உங்கள பத்தி உங்களுக்கு மட்டும் தான் வந்து தெரியும். இப்ப நான் வந்து உங்களுடைய பேர் சொல்லி கூப்பிடுறேன். கூப்பிடும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு தெளிவா வந்து தெரியுது. ஸோ இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்க. அந்த இடத்துல நான் உங்களுடைய பேர் சொல்லி கூப்பிடும்போது உங்களுக்கு தெளிவா தெரியுது. அப்போ உங்கள பத்தி உங்களுக்கான சுய உணர்வு அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ அதே மாரி தான் ஒரு செயல் வந்து செய்றாங்க அப்படின்னா, அந்த செயல வந்து உங்களால செய்ய முடியுமா? இல்லையா? அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்ப எடுத்துக்காட்டு ஒரு ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கிலோ இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருள தூக்கி எடைய வைக்கணும். கூப்பிடுறாங்க. அங்க இருக்கவங்க யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. உங்களால 100 கிலோ வந்து தூக்க முடியுமா? இல்லையா? அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களால தூக்க முடியும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? அத போயிட்டு தூக்கி வைப்பீங்க. உங்களால தூக்க முடியாது அப்படின்னா, நீங்க ஓரமா நின்னு வேடிக்கை பார்ப்பீங்க. ஸோ அப்போ உங்கள பத்தி உங்களுக்கே தெளிவா தெரியும். நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள வந்து பண்ணுவீங்க. உங்கள பார்த்தோன்னா நெறைய உணர்வுகள் என்னென்ன நீங்க பண்ணுவீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அத தான் வந்து சுய உணர்வு அப்படின்னு சொல்றேன். இந்த சுய உணர்வு அப்படின்றது மனிதனுக்கு மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்க யாரு? நீங்க என்ன மாதிரியான வேலைகள வந்து செய்வீங்க? இந்த மாரி எல்லா விஷயமும் உங்கள பத்தி உங்களுக்கே தெளிவா தெரியும். இந்த மாதிரியான சுய உணர்வு அப்படின்றது மத்த உயிரினங்கள்ல வந்து கிடையாது. சரிங்களா? ஸோ இதெல்லாமே உயிரினங்கள பார்த்து தான் பொது பண்புகள். இந்த ஒவ்வொரு பண்புகள் என்ன? ஒவ்வொன்னத்தையும் நான் உங்களுக்கு தெளிவா வந்து சொல்லியிருக்கேன். நீங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கம் அப்படின்றத வந்து நம்ம சிறப்பு பண்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஏன் சிறப்பு பண்பு அப்படின்னு சொல்றோம்? ஏன்னா இது வந்து உயிரினங்கள் மட்டும் இல்லாம மற்ற உயிரற்ற பொருட்கள்லயும் வந்து காணப்படுது. இது இல்லாமலும் சில உயிரினங்கள் வந்து இருக்கு. அதனால இதுக்கு பேரு சிறப்பு பண்புகள். இது எல்லாமே வந்து வரையறுக்கும் பண்பு. ஏன் வரையறுக்கும் பண்புன்னு சொல்றோம்? ஏன்னா இது உயிரினங்கள்ல மட்டும் தான் இருக்கும். இது இல்லாம எந்த ஒரு உயிரினமும் வந்து கிடையாது. சரியா? சரி, இப்போ உங்களுக்கு உயிரினங்களின் பொது பண்புகள பத்தி தெளிவா வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது உயிரின உலகின் பல்வகைத்தன்மைய பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஓகே. முதல்ல உயிரின உலகின் பல்வகைத்தன்மைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்மளுடைய இந்த உலகத்துல வந்து உயிரினங்கள் அப்படின்றது பல வகையான உயிரினங்கள் இருக்கு. அததான் நம்ம பல்வகைத்தன்மை அப்படின்னு சொல்றோம். இந்த பூமியில வந்து ஒரே வகையான உயிரினங்களா இருக்கு. மனிதர்கள் மட்டுமா இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பல வகையான உயிரினங்கள் இருக்கு. வித்தியாசமான உயிரினங்கள்லாம் இருக்கு. இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாத, பார்க்காத இன்னும் ஒரு சில உயிரினங்கள்லாம் இருக்கு. ஸோ அப்போ பல வகையான உயிரினங்கள் இருக்கிறதால தான் இந்த உயிரி உலகத்தை வந்து நம்ம பல்வகைத்தன்மை கொண்ட உலகம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இல்லைன்னா பல்லுயிர் தன்மை அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். பல்லுயிர் தன்மை அப்படின்றது என்ன? பூமியில் இருக்கும் உயிரினங்களின் எண்ணிக்கை மற்றும் வகைகள். பல வகையான உயிரினங்கள் வந்து இந்த பூமியில இருக்கு. அதை நம்ம பல்லுயிர் தன்மை அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். தப்பு கிடையாது. சரி, இது வரைக்கும் இந்த உலகத்துல இவ்வளவு உயிரினங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதுவரை விவரிக்கப்பட்ட உயிரினங்களின் எண்ணிக்கை வந்து 1.7 இருந்து 1.8 மில்லியன் ஆகும். அதாவது விவரிக்கப்பட்ட உயிரினங்கள்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் நம்ம அது கண்டுபிடிச்சு அந்த உயிரினத்துக்கு பேரு கொடுத்து அதை நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதை பார்த்தா தகவல் தான் நமக்கு தெரியுது. அதை தான் நம்ம விவரிக்கப்பட்ட உயிரினங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்போ இது வரைக்கும் விவரிக்கப்பட்ட உயிரினங்கள் வந்து 1.7 இருந்து 1.8 மில்லியன் உயிரினங்கள். ஸோ அந்த அளவுக்கு அதிகப்படியான உயிரினங்களை வந்து நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு பெயர் வச்சு நம்ம வந்து என்னென்ன தகவல்லாம் அதை பற்றின இருக்கோ அதெல்லாமே நம்ம சேகரித்து வச்சிருக்கோம். இது வரைக்கும் அறியப்படாத உயிரினங்கள் இன்னமும் நிறைய வந்து இருக்கு. சரிங்களா? அப்போ 1.7னா நம்ம லட்சத்துல சொல்லணும் அப்படின்னா 17,00,000 18,00,000 உயிரினங்களை வந்து இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சரி, இப்போ நான் வந்து ஒரு உயிரினத்தோட பேர் சொல்றேன். அந்த உயிரினத்தை பத்தி உங்களால வந்து எளிதா தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு உங்களால வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அறிவியல் அறிஞர்கள் வந்து உயிரினங்களை பத்தி ஈஸியா படிக்கிறதுக்கும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு சில வழிமுறைகளை வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு ஸ்கூல் இருக்கு. சரிங்களா? இந்த ஸ்கூல்ல வந்து இப்போ 1000 பேர் படிக்கிறாங்க. சரிங்களா? 1000 மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பேர் வந்து சொல்றேன். இந்த பேர்ல இருக்கக்கூடிய மாணவனை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றேன். நீங்க போறீங்க. இந்த 1000 பேர்கிட்டயும் போயிட்டு அந்த மாணவனோட பேரை சொல்லி நீங்க கேட்டுட்டே இருப்பீங்களா? ஸோ அப்படிலாம் பண்ண முடியாது. 1000 பேர் அப்படின்றது இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ உயிரினங்கள் இருக்கு. 17லேருந்து 18 லட்சம் உயிரினங்கள் இருக்கு. அப்போ ஒரு உயிரினத்தோட பேர் சொல்றேன் அப்படின்னா இந்த 17லேருந்து 18 லட்சம் உயிரினங்களையும் போயிட்டு நீங்க ஒவ்வொரு பண்பையும் வந்து படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கான ஒரு சில வழிமுறைகளை வந்து அறிவியல் அறிஞர்களை வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அதுதான் வந்து வகைப்பாட்டியல். ஸோ அப்போ வகைப்பாட்டியல் அப்படின்றது என்னன்னா, உயிரினங்களை வந்து இனம் கண்டறிந்து வகைப்படுத்துதல் மற்றும் பெயரிடுதல். இதுதான் வந்து வகைப்பாட்டியல் அப்படின்னு சொல்றோம். இந்த 17லேருந்து 18 லட்சம் உயிரினங்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வந்து குரூப்பா வந்து பார்த்தோன்னா வகைப்படுத்தி அதுக்கு பெயர் வச்சு அது எல்லாமே இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக வந்து நம்மளால வந்து ஒரு உயிரினத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும்.
இப்போ இதே மாதிரி தான் ஒரு ஸ்கூலில் 1000 பேர் இருக்காங்களா, அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்டையுமே வந்து நம்ம இப்போ கிளாஸ் வைஸாக வந்து நம்ம பிரித்து வச்சுருக்கோம். 1லேருந்து 12வது வரைக்கும் வந்து நம்ம பிரித்து வச்சுருக்கோம். இப்போ 12 ஒவ்வொரு கிளாஸுமே வந்து பார்த்தோன்னா செக்ஷன் வைஸாக நம்ம பிரிச்சிருப்போம். ஏ, பி, சி அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் வைஸாக வந்து நம்ம பிரித்து வச்சுருப்போம். சரிங்களா? 1வதுலேருந்து 12வது வரைக்கும் இந்த மாதிரி தான் கிளாஸை வந்து நம்ம பிரித்து வச்சுருப்போம். இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், 11th பியில் போயிட்டு இந்த மாணவனை கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொல்லி அனுப்புகிறேன். உங்களால் இப்போ ஈஸியாக கூப்பிட்டு வர முடியுமா? ரொம்ப எளிமையாக போயிட்டு உங்களால் வந்து கூப்பிட்டுட்டு வர முடியும். ஸோ அதே தான் இப்போ இந்த இடத்துல 17லேருந்து 18 லட்சம் உயிரினங்கள் இருக்குது. நம்மளால் ஒரு உயிரினத்தை பற்றி தனியாக எடுத்து படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த வகைப்பாட்டியல் வந்து அறிவியல் அறிஞர்கள் வந்து கண்டுபிடிச்சதால என்ன ஆகுது, உயிரினங்களை வந்து வகைப்படுத்தி இந்த மாதிரி குறுப்பாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க. அப்போ அந்த உயிரினங்களை போயிட்டு எளிமையாக வந்து கண்டுபிடிச்சு அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவுமே வந்து உதவியாக இருக்குது. அதே மாதிரி புதிய உயிரினங்களை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த வகைப்பாட்டியல் அப்படின்றது ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ அப்போ வகைப்பாட்டியல் அப்படின்றது என்ன, உயிரினங்களை இனம் கண்டறிவது, வகைப்படுத்துவது, பெயரிடுதல், இதை தான் நம்ம வகைப்பாட்டியல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? சரி, இன்னும் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொகுப்பமைவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. தொகுப்பமைவியல் மற்றும் வகைப்பாட்டியல் இது ரெண்டுமே ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு வந்து புரிஞ்சுக்கலாம். இது ரெண்டுத்துக்கும் இடையில வந்து சிறிய வித்தியாசங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். தொகுப்பமைவியல் அப்படின்றது என்ன அப்படின்னா, உயிரினங்களுக்கு இடையிலான பரிணாம உணர்வுகள் மற்றும் வரலாற்றை கொண்டு வகைப்படுத்துவது. ஸோ வகைப்பாடு நம்ம வந்து செய்கிறோம். ஆனால் வகைப்பாடு செய்யும்போது என்ன பார்க்குறோம், அந்த உயிரினங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பரிணாம உணர்வுகள் மற்றும் வரலாறு. ஸோ அது எந்த மாதிரியான இடத்துலேருந்து உருவாயிருக்கலாம், எந்த மாதிரியான உயிரினங்கள்லேருந்து உருவாயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அதோடைய பரிணாம உணர்வுகள் மற்றும் வரலாற்றை கொண்டு வகைப்படுத்துறதுக்கு பேர் தான் தொகுப்பமைவியல். அப்போ இந்த தொகுப்பமைவிகளுக்கு கீழே தான் வகைப்பாட்டியல்லாம் வரும். ஏன்னா வகைப்பாட்டியலில் நம்ம என்ன பண்ணுறோம், உயிரினங்களை வந்து இனம் கண்டறிந்து வகைப்பாடு செஞ்சு அதுக்கு பேர் வைக்கிறோம். அப்போ இந்த இடத்துல வகைப்பாடு வந்து செய்யும்போது நம்ம எப்படி வகைப்பாடு வந்து செய்கிறோம், பரிணாம உறவுகள், அந்த உயிரினங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஒரே மாதிரியான பண்புகளை வந்து கொண்டு இருக்கு, அதோடைய வரலாற்றில் வந்து எந்த மாதிரியான உயிரினங்கள்லேருந்து தோன்றி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பொறுத்து அதை வகைப்பாடு வந்து செய்கிறோம். ஸோ அப்போ தொகுப்பமைவுகளுக்கு கீழே தான் வந்து இந்த வகைப்பாட்டியெல்லாம் வரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ வகைப்பாட்டியலில் வந்து நம்ம இந்த பரிணாம உணர்வுகளை பொறுத்து தான் உயிரினங்களை வந்து வகைப்பாடு வந்து செஞ்சுருப்போம். சரிங்களா? தொகுப்பமைவியல் அப்படின்றத அந்த பரிணாம உணர்வுகள் வரலாற்றை வந்து கொண்டு வகைப்பாடு செய்கிறதுக்கு பேர் மட்டும் தான் தொகுப்பமைவியல். ஆனால் வகைப்பாட்டியல் அப்படின்றது உயிரினங்களை இனம் கண்டறிந்து வகைப்பாடு செய்கிறது, பெயரிடுதல், இது எல்லாமே வகைப்பாட்டியலுக்கு கீழே வரும். சரிங்களா? அடுத்து வந்து முதல் முறையாக வந்து இந்த வகைப்பாட்டியல், அதாவது இந்த தொகுப்பமைவியலை வந்து யார் அறிமுகப்படுத்தினாங்க, யார் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கரோலோஸ் லின்னேயஸ். இந்த அறிவியல் அறிஞரை தான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா வகைப்பாட்டியலின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சிஸ்டமா நேச்சுரே அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து இவர் எழுதியிருப்பாரு. அந்த புத்தகத்தில் உயிரினங்களை வந்து வகைப்பாடு வந்து செஞ்சுருப்பார். எப்படி வகைப்பாடு செஞ்சுருப்பார், இதை தொகுப்பமைவியல் முறையில் வந்து வகைப்பாடு வந்து செஞ்சுருப்பார். அதாவது பரிணாம உறவுகளின் அடிப்படையில் உயிரினங்களை வந்து வகைப்பாடு செஞ்சு அதுக்கு பேர்லாம் வந்து கொடுத்துருப்பாரு. அவர் எழுதின அந்த புத்தகத்துக்கு பேர் என்ன, சிஸ்டமா நேச்சுரே. இந்த புத்தகத்தில் வந்து பல வகையான உயிரினங்களை பற்றி அவர் தெளிவாக வந்து ஒரு சில கருத்துக்களை வந்து கொடுத்து அதை எல்லாத்துக்கும் பெயர் வச்சு அது எல்லாத்தையும் தொகுப்பமைவியல் முறையில் வந்து வகைப்பாடு வந்து செஞ்சுருப்பாரு. அதனாலேயே வந்து கரோலோஸ் லின்னேயஸை வந்து வகைப்பாட்டியலின் தந்தை அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? அண்ட் இவர் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பார். நேம் வந்து, அதாவது தாவரங்களுக்கு வந்து பெயர் கொடுக்கறது எப்படி கொடுக்கணும், அந்த மாதிரியான ஒரு சில கருத்துக்களை வந்து இவர் முன் வச்சிருப்பார். இன்ன வரைக்குமே வந்து கரோலோஸ் லின்னேயஸ் வந்து ஃபாலோ பண்ண விஷயங்களை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். சரிங்களா? சரி, அப்போ வகைப்பாட்டியல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். தொகுப்பமைவியல் அண்ட் சிஸ்டமா நேச்சுரே அப்படின்றது ஒரு புத்தகம். அதை வந்து வெளியிட்டவர் கரோலோஸ் லின்னேயஸ். அந்த புத்தகத்தில் வந்து வகைப்பாட்டியலை வந்து முறைப்படுத்தி தாவர உயிரினங்களை வந்து தாவரங்கள் மட்டும் இல்லாமல் விலங்குகளையும் வந்து வகைப்பாடு செஞ்சுருப்பார். சரிங்களா? சரி, இன்னும் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து வகைப்பாட்டியல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த வகைப்பாட்டியலுடைய அடிப்படைகள் என்ன, எப்படி அந்த வகைப்பாட்டியலை வந்து செய்வாங்க அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். வகைப்பாட்டியலின் அடிப்படை செயல்முறைகள். முதல்ல வந்து பண்பறிதல், 2வது வந்து அடையாளம் காணல், 3வது வந்து வகைப்பாடு, 4வது வந்து பெயரிடுதல். இது 4த்தையும் வந்து பயன்படுத்தி தான் வகைப்பாடு வந்து செய்வாங்க. இது 4த்தையும் சேர்த்து தான் நம்ம வகைப்பாட்டியல் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். சரி, இது ஒவ்வொன்றத்தை பற்றியும் பார்க்கலாம். முதல்ல வந்து பண்பறிதல். பண்பறிதல் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு உயிரினத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த உயிரினத்தை பற்றின வெளிப்புறம் மற்றும் உள்ளமைப்பு, என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்குது, எல்லா விஷயங்களையும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் பண்பறிதல். அந்த உயிரினத்தை பற்றின A to Z எல்லா டீட்டெயிலுமே நமக்கு தெரியும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த உயிரினத்தை எடுத்துக்கலாம். இதில் வந்து ரெக்கை இருக்குது, 4 கால்கள் இருக்குது, அது எல்லாமே வந்து ரெக்கை மூலமாக இணைக்கப்பட்டிருக்கு. அதோடைய உடம்பு முழுக்க வந்து ரோமங்கள் இருக்குது, காது வந்து 2 இருக்குது, அது ரொம்ப நீளமாக இருக்குது, தலையில் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, பற்கள் எத்தனை இருக்குது, இந்த மாதிரி நம்ம வந்து பார்க்குறோம். இது எல்லாமே வந்து என்னது,
இது எல்லாமே பண்புகள். அதை தான் நம்ம பண்பறிதல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த உயிரினங்களை பற்றின முழு தகவலையும் நம்ம அறிஞ்சிக்கிறதுக்கு பேர் தான் பண்பறிதல். வெளிப்புறம் மற்றும் உள்ள அமைப்பு, செல்லோட அமைப்பு, வளர்ச்சி செயல்முறை, அது எப்படி வளருது. ஒரு சில உயிரினங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா குட்டியிலேருந்து அப்படியே பெருசு மாதிரியே வந்து வளரும். இன்னும் ஒரு சில உயிரினங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா புழு மாதிரி இருக்கும், பூட்டு புழுவாக மாறும், அதுக்கப்புறம் உயிரினங்களாக மாறும். ஸோ இந்த மாதிரி அதோடைய வளர்ச்சி செயல்முறை எப்படி இருக்குது, சுற்றுச்சூழல் தகவல் அது எந்த மாதிரியான இடத்துல இருக்குது, ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஓகேங்களா. அந்த மாதிரி உயிரினங்களுடைய பண்புகளை வந்து புரிந்து கொள்றதுக்கு பேர் தான் பண்பறிதல். சரிங்களா. அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா அடையாளம் காணல். அடையாளம் காணல் அப்படின்றது என்னென்னா, இப்போ உயிரினத்தோடைய சரியான விளக்கத்தை வந்து நம்ம வச்சிருப்போம். எதை பயன்படுத்தி பண்பறிதல் மூலமாக உயிரினங்களை பற்றின சரியான விளக்கம் வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. அதை வச்சு இதுக்கு முன்னாடி வந்து வகைப்பாடு செஞ்சுருப்பாங்க அறிவியல் அறிஞர்கள். ஸோ அந்த வகைப்பாட்டில் வந்து சரியான இடம் எந்த இடத்துல வந்து அந்த உயிரினங்கள் வருது அப்படின்றத நம்ம பார்க்குறோம்ல, அதுதான் வந்து அடையாளம் காணல். இப்போ ஒரு உயிரினம் வந்து நமக்கு கிடைக்குது, அந்த உயிரினத்தோட பண்புகள் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம். அதை வச்சு இதுக்கு முன்னாடி வகைப்பாட்டில் வந்து நம்ம தேடி பார்க்குறோம். தேடி பார்க்கும்போது சரி இந்த பண்புகள் எல்லாமே வந்து வகைப்பாட்டில் இந்த இடத்துல வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா. அப்போது இது எல்லாமே என்னது அடையாளம் காணல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உயிரினத்தின் சரியான விளக்கத்தினை வைத்து வகைப்பாட்டில் சரியான இடம் அல்லது நிலையை தீர்மானிப்பது. எந்த இடத்துல அந்த உயிரினங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய நிலையை தீர்மானிக்கிறோம்ல, அதுதான் வந்து அடையாளம் காணல். இப்போ நீங்கள் ஒரு உயிரினத்தை எடுத்துக்கிறீங்க, அதை பற்றின பண்பறிதல் வந்து பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து வகைப்பாடு வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல எந்த ஒரு உயிரினமும் இல்லை அப்படின்னா ஓகே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறது புதிய உயிரினம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு அப்போ கரெக்டாக அந்த இடத்துல வந்து வகைப்பாடு செஞ்சு அதுக்கு பெயர் வைக்கணும். சரிங்களா. அப்போ அடையாளம் காணல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா. அடையாளம் காணல் அப்படின்றது என்னன்னு புரியுதா. பண்பறிதல் மூலமாக கிடைக்கப்பட்ட விளக்கத்தினை வைத்து வகைப்பாட்டியலில் அந்த உயிரினத்துக்கான சரியான இடம் இல்லை நிலையை தீர்மானிக்கிறதுக்கு பேர் தான் அடையாளம் காணல். சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா வகைப்பாடு. வகைப்பாடு அப்படின்றது என்ன அப்படின்னா பண்புகளின் அடிப்படையில் உயிரினங்களை சரியான வகைப்பாட்டு தொகுப்பிற்கு கீழ் அமைத்தலை தான் வகைப்பாடு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு உயிரினம் எடுக்கிறோம், அந்த உயிரினம் வந்து இதை பற்றி எந்த ஒரு தகவலும் இதுக்கு முன்னாடி யாருமே வந்து சொல்லலை. அப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த பண்புகளை வச்சு பார்க்கும்போது இது புது உயிரினமாக வந்து தெரியுது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சரியான வகைப்பாட்டு தொகுப்பிற்கு கீழே சரியான டாக்ஸா அப்படின்னு சொல்லுவோம். வகைப்பாட்டில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழுக்கும் பேர் டாக்ஸா. அதாவது இப்போ வந்து விலங்குகளை வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னா பல வகையான குழுக்களாக வந்து வகைப்பாடு செஞ்சுருப்பாங்க. சரிங்களா. அந்த குழுக்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டாக்ஸா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொன்றுமே ஒரு தொகுப்பு ஒரு குழுக்களாக இருக்குது. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச உயிரினம் வந்து இப்போ வந்து பூச்சிக்கு கீழே வருது அப்படின்னா ஓகே பூச்சிக்கு கீழே இந்த மாதிரி ஒரு உயிரினங்கள் இதுக்கு முன்னாடி கிடையாது. இப்போ நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய உயிரினங்கள் இதுக்கான பண்புகள் என்ன அப்படின்றத நம்ம கீழே வந்து வகைப்படுத்துகிறோம். அப்போது பண்புகளின் அடிப்படையில் உயிரினங்களை சரியான வகைப்பாட்டு தொகுப்பிற்கு கீழ் அமைத்தல், அதுதான் வகைப்பாடு. சரிங்களா. ஓகே, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பெயரிடுதல். பெயரிடுதல் அப்படின்றது என்னென்னா நம்ம ஒரு உயிரினம் வந்து உலகம் முழுவதும் ஒரே பெயரில் அழைக்கப்படுவது, அதாவது அறிமுகப்படுத்துவது. ஒரு உயிரினம் வந்து உலகத்தில் எல்லா இடத்துக்கும் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ஒரே பெயர் கொடுக்கறதுக்கு பேர் தான் பெயரிடுதல். பொதுவாக நம்ம வகைப்பாட்டில் வந்து உலகம் முழுக்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு பெயரை தான் வந்து கொடுப்போம். இப்போ எடுத்துக்காட்டு சொல்கிறேன், இந்த பூனையை எடுத்துக்கலாம். தமிழில் நம்ம பூனை அப்படின்னு சொல்லுவோம். அதுவே ஸ்பானிஷில் வந்து காட்டோ அண்ட் லாட்டினில் வந்து கேட்டஸ், இந்த மாதிரி வந்து ஸ்வீடிஷில் வந்து கேட் அப்படின்னு பேர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மொழிக்கும் வந்து அது ஒவ்வொரு பேர் இருக்கும். சரிங்களா. இப்போ நான் வந்து இந்த உயிரினம் இதே மாதிரி ஒரு உயிரினத்தை வந்து கண்டுபிடிக்கிறேன். அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதில் ஒரு பேர் சொல்லி கூப்பிட்றாங்க. அதனால் அதே பேரில் அந்த உயிரினத்துக்கு பேர் வச்சிடலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் வைக்கக்கூடாது. ஸோ அந்த உயிரினத்துக்கு நீங்கள் பேர் வைக்கும்போது என்ன நடக்கணும், அந்த உயிரினத்துக்கு வந்து உலகம் முழுவதும் ஒரே பெயரால் அழைக்கப்பட வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பூனைக்கு வந்து என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா ஃபெலிஸ் கேட்டஸ். இந்த ஃபெலிஸ் கேட்டஸ் அப்படின்றது நீங்கள் உலகத்தில் எந்த மொழி பேசுகிறவன் யாருக்கிட்ட போனாலும் நீங்கள் ஃபெலிஸ் கேட்டஸ் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது வந்து பூனை அப்படின்றது தெரியும். ஸோ எல்லாருக்கிட்டையும் நார்மல் மனிதர்கள்கிட்ட கேட்டால் தெரியாது. இந்த மாதிரி வகைப்பாட்டு சம்மந்தமாக இருக்காங்களே அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு தெளிவாக வந்து தெரியும். சரிங்களா. இப்போ நாளைக்கு வந்து உங்ககிட்ட வந்து யாராவது ஃபெலிஸ் கேட்டஸ் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது வந்து பூனையோட அறிவியல் பெயர். ஸோ இந்த மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரே பெயரை வைக்கிறதுக்கு பெயரிடுதல் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பண்ணணும். இது வந்து வகைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செயல்முறை. சரிங்களா. இந்த மாதிரி பல வகையான உயிரினங்கள் இருக்குது. அது எல்லாருமே தெரிஞ்சுக்கிற மாதிரியான அறிவியல் பெயர்களை வந்து வச்சுருப்பாங்க. இந்த பெயரிடுதலில் வந்து பொதுவாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடியது இருசொல் பெயரிடும் முறை. அதாவது 2 சொற்களை கொண்டு ஒரு உயிரினத்துக்கு பெயரிடக்கூடிய முறையை தான் நம்ம இது வரைக்குமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா. பெயரிடுதல் அப்படின்னா நீங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு உயிரினம் வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அதுக்கு ஒரு பெயரை வந்து நம்ம வைக்கிறோம். அந்த மாதிரி பெயரை வைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய முறை என்ன அப்படின்னா இருசொல் பெயரிடும் முறை. இந்த இருசொல் பெயரிடும் முறையை பற்றி அடுத்து நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த இருசொல் பெயரிடும் முறையை வந்து ஒரு சில
விதிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பின்பற்றி தான் அதுக்கு நம்ம பெயர் வைக்கணும். அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ உயிரினங்களின் பல்வகைத்தன்மையில் என்னென்னு புரிஞ்சுதா? வகைப்பாட்டியல்னா என்ன? அந்த வகைப்பாட்டியலுடைய செயல்முறைகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுதா? பண்பறிதல், அடையாளம் காணல், வகைப்பாடு மற்றும் பெயரிடுதல். இதெல்லாமே வகைப்பாட்டியலோட அடிப்படை செயல்முறைகள். சரிங்களா? ஸோ இதோட வந்து உயிரினங்களுடைய இந்த உலகின் பல்வகைத்தன்மை அப்படின்றத வந்து முடியுது. அடுத்து வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த இருசொல் பெயரிட முறையை மட்டும் நான் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்கிறேன். சரிங்களா? முதல்ல இருசொல் பெயரிடும் முறைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு உயிரினத்துக்கு வந்து 2 சொற்களை கொண்டு பெயரிடும் முறைக்கு பேர் தான் இருசொல் பெயரிடும் முறை. எதுக்காக இந்த இருசொல் பெயரிடும் முறையை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஒரு உயிரினத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான், எல்லாருக்குமே புரிகிற மாதிரியாக தான் இந்த இருசொல் பெயரிடும் முறை வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ எடுத்துக்காட்டு, டைகர் அப்படின்றது வந்து ஆங்கிலத்தில் புலியோட பேர் டைகர். தமிழில் வந்து நம்ம புலி அப்படின்னு சொல்லலாம். இந்த பெயர்களை சொல்லும்போது எல்லா மக்களுக்கும் எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிடாது. அப்போ எல்லாருக்குமே வந்து புரியணும் அப்படின்றதுக்காக ஒரு அறிவியல் பெயரை வந்து நம்ம வைக்கிறோம். அந்த அறிவியல் பெயரை எதை பொறுத்து வைக்கிறோம் அப்படின்னா, இந்த 2 சொற்களை கொண்டு தான் வைக்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள், புலியோட அறிவியல் பெயர் வந்து பேந்தேரா டைகரிஸ். சரிங்களா? பேந்தேரா டைகரிஸ் அப்படின்றது வந்து புலியோட அறிவியல் பெயர். ஓகேவா? டைகரிஸ். அப்போ இந்த பெயரை வந்து நீங்கள் எந்த இடத்துல சொன்னாலும் எல்லாருக்குமே வந்து புரிஞ்சுக்க முடியும், புளியை தான் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அறிவியல் அறிஞர்கள் வந்து அதுக்கு பெயரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இருசொல் பெயரிடும் முறை அப்படின்றது என்ன? ஒரு உயிரினத்துக்கு 2 சொற்களை கொண்டு பெயரிடுறதுக்கு பேர் இருசொல் பெயரிடும் முறை. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே வந்து ஒரு உயிரினத்தை வந்து பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாருக்கும் புரிகிற வகையில் வந்து இந்த இருசொல் பெயரிடும் முறை வந்து அமைக்கப்பட்டு இருக்கும். சரி, முதல்ல இதை யார் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னா, லின்னேயஸ் அப்படின்ற அறிவியல் அறிஞர் தான் வந்து அறிமுகப்படுத்தினார். ஏன்னா அவர் எழுதின அந்த புத்தகத்தில் வந்து 2 சொற்களை கொண்டு நிறைய உயிரினங்களுக்கு வந்து பெயரை வச்சிருப்பாரு. ஸோ அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம். சரிங்களா? இந்த அறிவியல் பெயர்கள் வந்து உலக அளவில் அறிவியல் அறிஞர்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதிகளின் அடிப்படையில் உயிரினங்களுக்கு பெயரிடுதல் அவசியம். சரி, இந்த மாதிரி நம்ம 2 சொற்களை கொண்டு பெயரிடுறோம். அதனால நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த சொற்களை வேணாலும் நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு சில விதிகள் வந்து அதுக்கு இருக்குது. இந்த மாதிரி இருசொல் பெயரிட முறையை வந்து நம்ம இருசொல் பெயர் முறை பயன்படுத்தி ஒரு உயிரினத்துக்கு பெயர் வைக்கிறோம் அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு சில விதிகள் இருக்குது. இப்படி தான் பெயர் வைக்கணும், இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விதிகள் இருக்குது. அந்த விதிகள் பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ணுறோம், இருசொல் பெயரிடும் முறையை வந்து நம்ம பெயரை வந்து நம்ம வைக்கிறோம். அந்த முறையை பயன்படுத்தி பெயரை வந்து நம்ம வைக்கிறோம். பொதுவாக தாவரங்களுக்கு வந்து பெயரை வந்து நம்ம சூட்டணும் அப்படின்னா, அதுக்குன்னு வந்து பார்த்தோன்னா ஒரு சில சட்டங்கள் வந்து இருக்குது. அகில உலக தாவரவியல் பெயர் சூட்டும் சட்டம். இது வந்து 5 வருஷத்துக்கு ஒரு டைம் இல்லை 8 வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி நடத்துவாங்க. இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தாவரங்களுக்கு எப்படி வந்து பெயர் வைக்கணும். ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த தாவரவியல் சம்மந்தமான நிறைய அறிவியல் அறிஞர்கள் ஒன்று கூடி எந்த மாதிரி வந்து நம்ம பண்ணணும், எந்த மாதிரி பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாவரங்களுக்கு பெயர் வைக்கிறது சம்மந்தமான விஷயங்களை வந்து அந்த இடத்துல வந்து நிறைய ஏதாவது புதுசாக அறிமுகப்படுத்தணும்னா அறிமுகப்படுத்துவாங்க. இல்லை ஏதாவது திருத்தணும் அப்படின்னா அதை திருத்துவாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அப்போ பண்ணுவாங்க. பொதுவாக தாவரங்களை வந்து பெயர் சூட்டுவதற்காக ICBN இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர் அகில உலக தாவரவியல் பெயர் சூட்டும் சட்டம் இருக்குது. இவங்க தான் எப்படி தாவரங்களுக்கு பெயர் வைக்கணும், என்ன மாதிரியான விதிகளை வந்து பின்பற்றணும் எல்லாத்தையும் வந்து சொல்கிறது இவங்க தான். சரிங்களா? அடுத்து வந்து விலங்குகளுக்கு வந்து இந்த மாதிரி பெயர் சூட்டுறதுக்கு வந்து அகில உலக விலங்கியல் பெயரிடுதல் சட்டம் வந்து இருக்குது. இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் ஜுவாலஜிக்கல் நாமன்கிளேச்சர் இவங்க வந்து விலங்குகளுக்கு எப்படி வந்து பெயர் வைக்கணும், என்ன மாதிரியான விதிகளை வந்து பின்பற்றணும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இருசொல் பெயரிடும் முறை அப்படின்றது ஒரு உயிரினத்துக்கு 2 சொற்களை கொண்டு பெயரிடும் முறை இருசொல் பெயரிடும் முறை. லின்னேயஸ் வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. இது வைக்கிறதுக்கு ஒரு சில விதிகளை நம்ம வந்து பின்பற்றணும். தாவரங்களுக்கு பெயர் வைக்கணும் அப்படின்னா அதுக்கான விதிகள்லாம் வந்து யார் கொடுப்பாங்க? அகில உலக தாவரவியல் பெயரிடுதல் சட்டம் வந்து கொடுக்கும். விலங்குகளுக்கு பெயரிடுறதுக்கு வந்து அகில உலக விலங்கியல் பெயரிடுதல் சட்டம் வந்து ஒரு சில விதிகளை வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக ஒரு இருசொல் பெயரிடும் முறையை வந்து எழுதும்போதோ இல்லை படிக்கும்போதோ அதுக்கு வந்து ஒரு சில விதிகள் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அது 2த்துக்குமே வந்து அப்ளிகேபிள் ஆகும். இது 2த்துக்குமே அதை நம்ம வந்து பின்பற்றணும். அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். பெயரிடுவதற்கான அடிப்படை விதிகள். சரிங்களா? இது தாவரத்துக்கானாலும் சரி விலங்குகள் ஆனாலும் சரி இந்த விதிகளை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ அறிவியல் பெயர்கள் எல்லாமே லத்தீன் அல்லது லத்தீன் மொழிக்கு மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இங்கே பாருங்கள், பேந்தேரா டைகரிஸ், அதே மாதிரி மேஞ்சிஃபரா இண்டிகா, இந்தியாவை தான் இண்டிகா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தியா லத்தீன் மொழியில் வந்து மொழிபெயர்த்து தான் வந்து இந்த இடத்துல பெயரை வந்து வச்சுருக்காங்க. அப்போ அறிவியல் பெயர்களை வந்து இருசொல் பெயரிடும் முறையை நம்ம வந்து பயன்படுத்தும் போது என்ன ஆகணும், லத்தீன் மொழியில் வந்து மொழிக்கு மாற்றி தான் நம்ம வந்து பெயரிடுதல் வந்து அவசியம். இது வந்து முதல் விதி. சரிங்களா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா, அறிவியல் பெயரை அச்சிடும்போது, இப்போ ஒரு அறிவியல் பெயரை வந்து நம்ம புத்தகத்திலேயோ அச்சிடும்போது என்ன பண்ணணும், அதை வந்து
கொஞ்சம் சாய்வாக வந்து நம்ம என்ன பண்ணணும், எழுத்துக்களை வந்து பயன்படுத்த வேண்டும். இங்கே பாருங்கள், பேந்தேரா டைகரிஸ் அப்படின்றத அச்சடிச்சிருக்காங்க, கொஞ்சம் சாய்வாக இருக்குது. சயின்டிஃபிக் நேம் இந்த எழுத்துக்களை பாருங்கள், இந்த எழுத்துக்களை பாருங்கள், இது கொஞ்சம் சாய்வாக இருக்குது. ஸோ அப்போ அறிவியல் பெயர்களை அச்சிடும் பொழுது பொதுவாக அதை சாய்வாக அச்சிட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இது 2வது இதுவே. 3வது வந்து என்ன அப்படின்னா, கைகளால் எழுதும்போது இப்போ நான் வந்து பேந்தேரா டைகரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். ஓகேங்களா, பேந்தேரா டைகரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து நான் எழுதுகிறேன். இந்த மாதிரி எழுதிட்டு அப்படியே நான் வந்து விட்டுறக்கூடாது. இதை வந்து நான் என்ன பண்ணணும், அடிக்கோடிட்டு இந்த மாதிரி காட்ட வேண்டும். இந்த மாதிரி அடிக்கோடிட்டு காட்டினேன் அப்படின்னா இது அறிவியல் பெயர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அப்போ கைகளால் எழுதும்போது அடிக்கோடிட வேண்டும். அடுத்து வந்து 4வது என்ன அப்படின்னா, முதல் சொல். இதில் வர 2 சொல் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய முதல் சொல் என்ன அப்படின்னா பேரின பெயர். சரிங்களா, 2வது சொல் வந்து சிற்றின பெயர். இதை குறிக்குது. முதல் பெயர் பேரின பெயர், 2வது வந்து சிற்றின பெயரையும் வந்து குறிக்குது. இந்த மாதிரி 2 பெயர்களும் வந்து சேர்த்து தான் இரு சொல் பெயரிட முறை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, அப்போ முதல்ல வரக்கூடிய அந்த பேரினத்தோட பெயர் வந்து முதல் எழுத்து வந்து எப்பவுமே பெரிய எழுத்தால் வந்து எழுதப்பட வேண்டும். இதை நம்ம தமிழில் வந்து பெரிய எழுத்து சிறிய எழுத்துலாம் கிடையாது, ஆங்கிலத்தில் வந்து இருக்குது. பேந்தேரா அப்படின்னு சொல்கிறாங்க. அது பாருங்கள், முதல்ல வந்து பேரின பெயர், அதில் முதல் எழுத்து வந்து பெரிய எழுத்து கேபிட்டல் லெட்டரில் வந்து எழுதணும். 2வது வரக்கூடியது வந்து சிறிய எழுத்து, சிற்றினம் எல்லாமே வந்து சிறிய எழுத்து ஸ்மால் லெட்டர்ஸில் தான் வந்து எழுதுவாங்க. சரிங்களா, இது வந்து அடுத்த விதி. அதுக்கடுத்து வந்து அறிவியல் பெயருடைய இறுதியில், ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி ஒரு அறிவியல் பெயர் எழுதுகிறேன், அதோடைய இறுதியில் வந்து ஆசிரியரோட பெயர் சுருக்கம் வந்து எழுதப்பட்டிருக்க வேண்டும். இது வந்து ஆசிரியரோட பெயர் சுருக்கம். இதெல்லாமே சுருக்கமான வடிவில். லின் அப்படின்றது லினேயஸை வந்து குறிக்குது. இந்த மாதிரி ஒரு அறிவியல் பெயர் எழுதும்போது கடைசியில் வந்து இந்த மாதிரி எழுதியிருந்தாங்க அப்படின்னா அது ஆசிரியருடைய சுருக்கமான வடிவத்தில் அவருடைய பெயரை வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதெல்லாமே ஒரு சில அடிப்படை விதிகள். இந்த விதிகளெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக கடைப்பிடிச்சு தான் அறிவியல் பெயர்களை வந்து பயன்படுத்தணும். சரிங்களா, அப்போ இருசொல் பெயரிடும் முறைனா என்ன, அதை பயன்படுத்தி எப்படிலாம் வந்து பெயர் வைப்பாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.